நாளைக்கு 19ஆம் தேதி ஜெயம் 1 நீதிமன்றத்தில் ஜெயபாண்டிக்கு வாய்தா சொல்லியிருக்காங்க. அந்த வாய்தாவில் மதுரை நீதிமன்றத்தில் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முன்னாடி பீகாரில் வெற்றி பெற்ற பிஜேபி இந்த மிஷினில் மோடி 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே தாமரை சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அதில் 75 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். மோடி 100 ஓட்டு போடும்போது அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடும்போது இதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே இந்த மிஷினுக்கிட்ட போய் நான் ஓட்டு போடாமலே இந்த மிஷினில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஆகையால் அதாவது வாக்காளர்களை போலியான வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெற்றாங்க என்ற போலியான பிரச்சாரத்தை விடுங்கள். பணம் கொடுத்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவதை விட்டுவிட வேண்டும். ஆகையால் மோடி 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பில் கிரிக்கெட்டு மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, யார் யார் எப்படி எப்படி விளாட்றாங்கன்னு. உலகிலே முதல் போட்டி இந்த இவிஎம் மிஷின் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் பிஓ ஜெயபாண்டியன். இந்த மோடி 15 வருஷம் ஆண்டது எப்படி என்பதை இந்த மிஷின் வந்த நாளிலிருந்து இன்று வரையும் இந்தியாவில் ஓட்டு போடுற மக்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. மிஷின் மூலமாக ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்கிறாங்க. அதை நிரூபிப்பதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு அதற்காக இந்த குற்றம் வெளிவருவதற்காக மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி குரல் கொடுக்கவில்லை. ஒரு திருமாவளவன் ஏதோ சொல்லியாச்சுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஒரு மதுரை மாவட்டம் கலெக்டரு சங்கீதா அவர்களை அறநிர்வாணமாக அசிங்கமாக நான் வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருடைய செல் நம்பருக்கும் அனுப்பியிருக்கேன். மதுரையில் உள்ள தருமபுரி உள்ள ரிப்போர்ட்டர்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த கௌதமி, ரகுராம் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மாவட்ட கலெக்டரை அசிங்கமாக ஆபாசமாக அந்த வீடியோவை பதிவு யூடியூப்பில் செய்த என்று எந்த ஒரு மக்களும் எதிர்ப்பு ஜெயபாண்டிக்கு தெரியப்படுத்தவில்லை. ஆகையால் கௌதமி, அதாவது நீங்கள் திருமாவளவனை பற்றி பேசுகிறீங்க, ரைட்டு. அதே மாதிரி இந்த மோடி 15 வருஷம் இந்தியாவை ஆண்டது எப்படி அப்படின்றத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபிக்க இருக்கிறேன். யாரும் போலியான வாக்காளர்களை இணைக்கப்பட்டு வெற்றி பெற கிடையாது. முழுக்க இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்க. இந்த மிஷினு எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் மோடி இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவருக்கு வேண்டிய சுவிட்சு ஆன் செய்து தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடட்டும்.
100 ஓட்டு போடும்போது நான் 75 ஓட்டில் நான் லீடிங் ஜெயபாண்டியன். நான் ஓட்டே போடாமல் இந்த மிஷினுக்கிட்ட போகாமல் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஒரே ஒரு நபர் இந்தியாவை 15 வருஷம் ஆண்ட மோடி ஓட்டை திருடி தான் ஆண்டார் என்ற நிரூபிப்பதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜெய 1 நீதிமன்றத்தில் 19ஆம் தேதி ஜெயபாண்டிக்கு வாய்தா. அதில் ஒரு மதுரை கலெக்டரை நிறுவனமாக ஆபாசமாக வீடியோ போட்டிருந்தேன் 17/5/2024 அன்று. ஏன்னா ஜெயபாண்டிக்கு 2024 தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் நான் அந்த வீடியோ போட்டு எனக்கு என் லெட்டருக்கு எந்த பதிலும் கொடுக்காதனால அந்த மதுரை கலெக்டர் வீடியோ அசிங்கமாக போட்டுட்டு 5 நாள் வரைக்கும் நான் என் வீட்டில் இருந்துக்கிட்டு விடாமல் இரவும் பகலும் ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னைய மதுரை கலெக்டரு என்னுடைய ஃபோனில் என்னைய கண்டிக்கலை. செல்லூர் மேலத்தோப்பு காவல் நிலையமோ கண்டிக்கலை. மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தோ கண்டிக்கவில்லை. மதுரை சைபர் கிரைமோ கண்டிக்கவில்லை. ஆனால் என்னைய அரெஸ்ட் பண்ணிவிட்டு வழிப்பறி கேஸுன்னு போட்டாங்க. 13 மாதம் மதுரை சிறையில் இருந்துட்டு வந்திருக்கேன். ஆகையால் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மோடி இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு அவரே போடட்டும். அப்போ இதில் தெரியும் கண்ட்ரோல் பட்டனை மோடியாக ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுறாரு. நான் இந்த மிஷினில் ஃபோட்டோ எடுக்கிற சிஸ்டமும் அதில் இணைத்து விடுகிறேன். அப்போ வீடியோவும் இருக்கும். அப்போ இவர் 100 ஓட்டு போட்டிருக்காருன்னா 100 தடவை இவரை போட்டாவும் எடுத்திருக்கும். அந்த வீடியோ ஆதாரமும் ஃபோட்டோ ஆதாரமும் இருக்கும்போது இவர் 100 ஓட்டு போடும்போது இதை இப்படி ஓப்பனாக தான் காமிப்போம். இப்படி ஓப்பன் ஆமாம் பாருங்கள், மோடி வந்து கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, பிஜேபிக்கு அவரே ஓட்டு போடுறாரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டே போடாமல் எப்படி வெற்றி பெற்றான் ஜெயபாண்டி அப்படி என்றதை உலக அளவில் தெரியப்படுத்துவதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை உண்மையில் இந்த பீகாரில் குற்றம் நடந்தது இவிஎம் மிஷினை வைத்து தான். போலி வாக்காளர்களை உருவாக்கில்லை. ஜெயபாண்டி சொல்லக்கூடிய உண்மையை மறைப்பதற்காக பீகாரில் ஓட்டை திருடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, போலி வாக்காளரை சேர்க்குறாங்க அப்படின்ட்டு இவங்கள போலி பிரச்சாரம் பண்ணுறது. உலக வரலாற்றில் இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஒரு பிரதமர் 15 வருஷம் ஆண்ட பிரதமர் அவரே கண்ட்ரோல் பேனரை ஆன் செய்து அவரே பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்னத்தை கொடுக்கட்டும், அந்த சின்னத்தில் நான் ஓட்டே போடாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். PO.ஜெயபாண்டியன் சயின்டிஸ்ட்டு. ஆகையால் என்னுடைய செல் நம்பர் எல்லாமே இதிலே இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் நாளைக்கு வாய்தா மதுரை கோர்ட்டில் ஜெயம் 1 இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும். அதே மாதிரி 6 ADJ மதுரை நீதிமன்றம் பள்ளி மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். என்னைய உத்தரவிட வேண்டும். உத்தரவிட தவறுனா 6 ADJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். நான் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6 ADJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நாளைக்கு 19/11/2025 அன்று வாய்தா ஜெயபாண்டிக்கு. நன்றி.